பூத்து குலுங்கும் பூக்களைப் போல் சிரித்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைகளே, உங்கள் சிரிப்பும் உங்கள் கனவுகளும் என்றும் இப்படியே அழகாக மலரட்டும். இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்காக தமிழ்துறை சார்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள இந்த இனிய முயற்சிதான் திருக்குறள் கதை நேரம். ஆர்எம்கே பாடசாலா வழங்கும் கோடைக்கால திருக்குறள் கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகப் பொதுமறையான திருக்குறளின் சிறப்புகளையும் அருமையான அதிகாரங்களையும் கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்திருப்பீர்கள். அதில் குறிப்பாக செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை அறிந்து கொண்டால் நன்றி உணர்வுடன் வாழும் சிறந்த மனிதர்களாக நாம் உயர முடியும். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. குறள் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. 103. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. குறள் 104. தினைத்துணை நன்றி செய்யனும் பனைத்துணையாக் கொள்வார் பயன் தெரிவார். குறள் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துட்பாயார் நட்பு. இந்த குறள்கள் அனைத்தும் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகின்றன. என்னவென்றால், நமக்கு ஒருவர் செய்த உதவியை எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது என்பதே ஆகும். உங்களின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்காகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த சிறிய முயற்சிதான் திருக்குறள் கதை நேரம். அன்பு குழந்தைகளே, இப்போது மனதை கதைக்குள் செலுத்த தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். பெரிய சோழ நாடு. அந்த ராஜாவின் பெயரோ பரதன். அவர் சிறந்த ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் வீரமிக்கவர் கூட. நாட்டு மக்களுக்கெல்லாம் தேவையானதை பார்த்து பார்த்து செய்வாராம். ஒரு நாள் ராஜா வீரர்களுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய புயல் வீசியது. மழையோ கொட்டிக்கொண்டே இருந்தது. இருட்டும் ஆகிவிட்டது. ராஜாவுடன் வந்த வீரர்கள் அனைவரும் வேறு திசை பக்கம் பிரிந்து விட்டார்கள். ராஜா மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டார். அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த ராமன் என்ற சிறுவனோ ராஜாவை பார்த்தவுடனே ஓடி வந்து, நீங்கள் ரொம்ப மழையில் நினைந்து விட்டீர்கள் ஐயா, ஏன் இந்த வழியில் வந்தீர்கள்? இது மிகவும் ஆபத்தான வழியாயிற்றே என்று சொல்லி, நீங்கள் இப்பொழுது இனிமேல் இங்கு இருக்க முடியாது, இருட்டாகிவிட்டது, நான் எங்கள் வீட்டிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன், வாருங்கள் என்றான் ராமன். உடனே, ஐயா, உங்கள் முகத்தில் களைப்பும் பசியும் தெரிகிறது. என் வீட்டில் இது மட்டும்தான் இருக்கிறது, இதை மட்டும் குடியுங்கள் என்று கொடுத்தான். ராஜாவோ அவனிடம் எதுவும் சொல்லாமல் வாங்கி குடித்துவிட்டு நன்றி கூறினார். சரி, உனக்கு என்னை பார்த்தால் பயமாக இல்லை? என்னை யார் என்று கூடவா தெரியவில்லை என்றார் ராஜா. ராமனோ சிரித்துக்கொண்டு, நீங்கள் யாராக இருந்தால் என்ன ஐயா என்று சொல்லி, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவணும் என்று என் குரு சொல்லியிருக்கிறார் ஐயா, அதைத்தான் நான் செய்தேன். பின்பு சிறிது நேரத்தில் பொழுதும் விடிந்தது. விடிந்தவுடன் காட்டில் இருந்த ராஜாவை பத்திரமாக அழைத்து வந்தான் ராமன். அப்போதுதான் ராஜாவின் காவலாளிகள் வந்து ராஜாவை பார்த்து வணங்கினார்கள். ராமனோ, ஓ, நாம் உதவி செய்தது ராஜாவிற்கா என்று நினைத்தான். உடனே ராஜா அங்கிருந்து அரண்மனை நோக்கி திரும்பினார். சில மாதங்களோ கழிந்தன. அந்த நாட்டிற்கு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயோ மடமடவென்று அரண்மனை வரை பரவியது. அனைவரும் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தனர். ராமன் மட்டும் அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருந்த போது சிறிதும் யோசிக்காமல் அரண்மனைக்குள் சென்று அந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டான். அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தையோ ராஜாவின் இளவரசர். ராஜாவோ அவனை பார்த்து கண் கலங்கியவாறு, தக்க சமயத்தில் உதவி செய்தாய் ராமா, நீ என் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, என்னுடைய வாரிசான இளவரசரையும்
காப்பாற்றி விட்டாய் என்று நன்றி கூறிவிட்டு, நீ இனிமேல் என் நாட்டு மக்களுக்கு பாதுகாவலராகவும் முப்படை தலைவராகவும் நான் உன்னை நியமிக்கிறேன் என்றார். நாட்டு மக்களுக்கோ அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஆயிற்று. மக்கள் அனைவரும், ராஜா பத்தியா நன்றி மறக்காதவர் என்று அனைவரும் பாராட்டினார்கள். கதையின் நீதி. அன்பு குழந்தைகளே, பொன்னும் பொருளும் மனிதனை பெரியவராக்காது. நன்றி மறக்காத மனசுதான் மனிதனை உயர்ந்தவனாக்கும். ஒருவர் செய்த உதவியை நினைத்து நன்றியுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையிலும் கல்வியிலும் நாம் நிச்சயம் முன்னேறலாம். குழந்தைகளே, நாம் அனைவரும் நன்றி மறக்காத நல்ல மனிதர்களாய் வாழ்வோம். நன்றி.